guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி என்னுடைய ஹேர் கேர் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டைல் பண்ணும்போது எப்படி பண்ணுவேன் அண்ட் சில டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் நான் வந்துட்டு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். யூஸ்வலாக நான் வீடியோஸ்க்கு போடுறது அண்ட் வெளியில் போகும்போது எனக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்கு போட்டுக்கிற மாதிரியான சில க்யூட் ஹேர் ஸ்டைல்ஸ். ஆக்சுவலி ஜென்யூன்லி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். க்யூட்டாக ஃபீல் ஆகும் அது போடும்போது. இருக்கோ இல்லையோ எனக்கு அப்படி ஃபீல் ஆகும். நம்ம ஃபீல் ஆகிறது தானே மேட்டர்ஸ். ஸோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, என்னோடய ஹேர் நான் வாஷ் பண்ணி ப்ளோ ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஓரளவுக்கு நான் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணி வச்சுருக்கேன். பட் நான் உங்களுக்கு இன்டெப்த்தாக அந்த ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஷாம்பு அண்ட் கண்டிஷனருக்கு வந்துட்டு BBluntோட இந்த இன்டென்ஸ் மாய்ஸ்சர் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்பெசிஃபிக்காக இது என்னுடைய ஹேருக்கு வந்து அந்த ஒரு ஃப்ரிஸ் இல்லாத லுக்கு கொடுக்கறதுக்கும் மேனேஜபிள் ஆக்கிறதுக்கும் அண்ட் இந்த கண்டிஷனர் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ராடக்ட் ஆகிடுச்சு. BBluntோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைலிங் பிராண்ட். உங்களுடைய ஹேருக்கு வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸே, அதாவது வாங்குற ப்ராடக்ட்ஸே வந்து சாலூனில் போய் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணி எடுத்துகிட்டு வர அளவுக்கு வந்துட்டு ஒரு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இவங்களோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பேசிக்கலாக என்னோட ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் அது டேம்பாக இருக்கும்போது நான் வந்துட்டு ஒரு ஹீட் ப்ரொடெக்டன்ட் மிஸ்ட் அடிச்சுப்பேன். அதுவும் ஒன்ஸ் அகேன் BBluntல இருந்தே தான். BBluntோட இந்த ஹாட் ஷாட் ஹீட் ப்ரொடெக்ஷன் ஹேர் மிஸ்ட் என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். எல்லா ஹேர் டைப் ஆளுங்களும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் ப்ரோ வைட்டமின் B5 அண்ட் கிரேப் சீட் ஆயில் இருக்குது. இது உங்களுடைய முடிக்கு வந்துட்டு ஹீட் டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது. கோர்ஸ் நம்ம டெய்லி ஹீட் கொடுத்துட்டே இருக்கோம் நம்மளுடைய முடிக்கு. அதாவது ஸ்ட்ரைட்டன் பண்ணுறோம் இல்லைனா ஹீட் அப்ளையன்சஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக டேமேஜ் நடக்கும். எப்பயுமே ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுமே அது ஓரளவு டேம்பாக இருக்கும்போதே இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட்டையும் அடிச்சுக்கிறது வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன் நான் சொல்லுவேன். அண்ட் டெய்லி காலையில் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அடிச்சுக்கிறதும் நல்லது. இப்போ என்னுடைய ட்ரை ஹேரில் தான் அடிக்கிறேன். கொஞ்சமாக எடுத்து இப்படி உங்களுடைய முடியில் நீங்கள் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே போதுமானது. பண்ணிவிட்டு உங்களுடைய சீப்பு வச்சு நீங்கள் சீவிக்க போகிறீங்க. இது ப்ராடக்ட்டை வந்து ஈவனாக உங்கள் முடியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகுது. இது 230 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுடைய முடிக்கு ஹீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது, ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண போகுது, டேமேஜ் கண்ட்ரோல் பண்ண போகுது, அந்த ஒரு ஷைன் கொடுக்க போகுது. உங்கள் முடி கலர் பண்ணி இருக்கீங்க, நான் கலர் பண்ணியிருக்கு அப்படின்னா கூட அதுவும் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஸோ ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் வச்சு உங்கள் முடியில் நல்லா நீங்கள் அழகாக ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்புறம் நீங்கள் உங்களுடைய ப்ளோ ட்ரையரோ ஸ்ட்ரைட்னரோ எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ளோ ட்ரை பண்ணிப்பேன். ப்ளோ ட்ரை பண்ணி முடிச்ச அப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் டேம் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த ஒரு பவுன்ஸ் அண்ட் வால்யூமோட உங்க முடி வந்து மேனேஜபிளாகவும் ஃப்ரிஸ் இல்லாமலும் இருக்கிறதுக்கு BBluntோட இந்த ப்ரோ இன்ஸ்டா ஸ்மூத் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் ப்ரஷ் எடுத்துப்பேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 220 டிகிரி வரைக்கும் இங்கே ஹீட் செட்டிங் இருக்குது. ப்ளஸ் இதை நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கிற மாதிரியும் இருக்குது. நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு 220லே வச்சு சீவ போகிறேன், அவ்வளோதான். ஆல்ரெடி என்னுடைய முடியில் சிக்கில்லாமல் இருக்கான்றது மட்டும் பார்த்துக்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இது வந்து நல்லா அந்த ஒரு வால்யூம் கொடுக்கும் அண்ட் அழகாக உங்கள் முடியை வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணும். ப்ளஸ் அந்த ஒரு ஷைன் உங்களுடைய முடிக்கு கொடுக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் டெய்லியே பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டேமேஜ் இருக்க போகிறதில்ல. ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட்டு நீங்கள் அடிச்சிட்டிங்க அண்ட் நார்மலாக உங்கள் முடியை சீவுற மாதிரி தான் நீங்கள் வந்து இதில் சீவிக்க போகிறீங்க. ஸோ இது வந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஐ ஆப்சல்யூட்லி லவ் திஸ். சிம்பிளாக வேலை முடியுது பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த சைடும் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு சீப்பு வச்சு சீவிக்கிறேன். இது நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணிட்டேன், இருந்தாலும் இன்னும் ஒரு வாட்டி உங்ககிட்ட காமிக்கலான்றதுக்காக பண்ணுறேன். இதில் இன்னொன்று எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, ரொம்ப அப்படியே ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ண மாதிரி எஃபெக்ட் வந்து நான் இதில் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் பண்ணுறதுனா பண்ணலாம், பட் நான் பண்ணிக்க மாட்டேன். அதுதான் எனக்கு இதில் பிடிக்கும். நேச்சுரலாகவே என் முடி வந்து இந்த மாதிரி அழகாக ஃப்ரிஸ் இல்லாமல் இருக்கிற ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அது எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஸோ இதை வச்சு என்னோடய தலையை இப்படி சீவிக்கிறேன். எனக்கு எவ்வளோ அளவுக்கு வந்து வேணுமோ அந்த அளவுக்கு நான் இதை சீவிக்க போகிறேன். தட்ஸ் இட். இப்போ இந்த மாதிரியான முடியை வந்துட்டு நீங்கள் இப்படியே மேனேஜ் பண்ணிக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு செட்டிங் ஸ்ப்ரே எடுத்து அடிச்சுக்க போகிறீங்க. நான் அகைன் BBluntலேருந்தே இந்த ஹாட் ஷாட் ஹோல்ட் ஸ்ப்ரே வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு ஸ்பெசிஃபிக்காக உங்கள் முடியை செட் பண்ணணுன்ட்டு இருக்கிறதுக்காக இருக்க ஒரு ஹேர் ஸ்ப்ரே. ஸோ இதை வந்து எனக்கு எப்படி முடி வேணும், இப்போ வந்து என் முகத்தில் முடி விழக்கூடாது, அதனால் நான் கையால் இப்படி தள்ளிட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு அடிச்சுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறேன். ஒரேடியாக அடித்தா நிறைய ப்ராடக்ட் விழுந்துடும். இது உங்களுக்கு ரெசிடியூஸ் எதுவும் கொடுக்காம இன்ஸ்டன்ட் ஹோல் கொடுக்க போது, எல்லா ஹேர் டைப்புக்கும் ஒர்க் ஆக போகுது. அடுத்து ஸ்டைல் பண்ணி முடிச்ச அப்புறம் அந்த ஒரு ஷைன் கொடுக்கறதுக்கும் இன்னுமே வந்து உங்கள் ஹேரை ஃபைன் ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் இங்கே என்கிட்ட BBluntோட இந்த ஹாட் ஷாட் ஃபினிஷ் ஸ்ப்ரே இருக்குது. இது வந்து ஷைனை இன்ஸ்டண்ட்டாக கொடுத்து அந்த ஒரு லியூமினாசிட்டி வந்து உங்கள் முடிக்கு கொடுக்க போகுது. ஸோ இதையும் எடுத்து என் முடியல நான் மேலோட்டமாக லைட்டாக வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன தெரியுமா, அந்த ஹேர் ஸ்ப்ரே போட்டோன்னா நம்ம முடி வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே குறன்னு இருக்க மாதிரி
மாதிரி இருக்கும்ல, அது வந்து இது டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக சரி பண்ணும். உங்கள் முடி மறுபடியும் சாஃப்டாக மேனேஜபிளாக இருக்க மாதிரியே இருக்கும், ரொம்ப சாஃப்டாக. ஸோ BBluntோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இது BBluntோட அஃபிஷியல் வெப்சைட் Amazon, Nykaa, Flipkartல அவைலபிளாக இருக்குது. நான் இங்கே உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் நீங்கள் BBluntோட அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர் கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ BBluntோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஆர்டர் வந்து ஒரு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு லிங்க் பண்ணப்பட போகுது. இது சாம்பவ் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் கூட டைப் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க BBlunt. 10,000க்கும் மேலான விமனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்கு. ஸோ நம்ம சார்பாக பண்ணுற ஒரு நல்ல விஷயம் மாதிரியும் இருக்கும். அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா. இப்போது ஐ வாண்ட் டு ஷோ யூ மை ஃபஸ்ட்டு ஃபேவரட் அண்ட் கியூட் லுக்கிங் ஹேர் ஸ்டைல். இது யார் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லூஸ் ஹேர் விடணும்னு ஆசையாக இருக்குது, பட் அட் த சேம் டைம் உங்களுடைய முடி வந்து இப்படி முகத்தில் வந்து விழக்கூடாது, அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து உங்களுக்கு அழகாக சூட்டபிளாக இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த சைட் பார்ட்டிஷன் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. நான் சைட் பார்ட்டிஷன் தான் எடுப்பேன். ஆல்சோ ரீசெண்டாக தான் நான் கேள்விப்பட்டேன், நிறைய பாலிவுட் மூவிஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த BBluntோட ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னென்ன லிஸ்ட் பார்க்கும்போது என்னது இவ்வளோ படத்துக்கு வந்து BBlunt ஒர்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் சில பேர் அதை ரீக்ரியேட் பண்ணுறதும் நான் வந்து பார்த்தேன். சில ஹேர் ஸ்டைல்ஸ்லாம் நான் பண்ணுற சிலது வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் காமிச்சு நான் உங்களுக்கு சும்மா வந்து காமிக்கிறேன், இந்த மாதிரி பண்ணுறது அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம ஈஸியாக வீட்டிலே பண்ணலாம், நான் அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எதோடையும் வந்துட்டு கம்பேர் பண்ணுற மாதிரி கிடையாது. இது என்னுடைய ஹேர் ஸ்டைல் மாதிரி நான் என் முகத்தில் விழக்கூடாதுன்றதுக்காக பண்ண ஆரம்பித்த ஒரு லுக். நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக காட்டுறேன். இங்கேருந்து ஒரு சங்க் ஆஃப் முடி இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு கிடையாது. நான் இந்த பார்ட்டிஷன் மட்டும் கொஞ்சம் ஒழுங்காக எடுத்துக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டே எடுத்துருக்கணும், பட் இட்ஸ் ஓகே. அண்ட் நான் வந்து இப்படி ஒரு குட்டி வி இங்கே எடுப்பேன் என்னுடைய பார்ட்டிஷனுக்கு. இங்கே எனக்கு முடியும் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இங்கேருந்து ஒரு சங்க் மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி இருக்கணும், இப்படி ஒரு இன்வெர்டட் வி மாதிரி உங்களுடைய அந்த பார்ட்டிஷன். ஓகே, எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் நார்மலாக ட்விஸ்ட் பண்ணிக்க போகிறீங்க. ரொம்ப லூஸாக பண்ணாதீங்க, ரொம்ப டைட்டாகவும் பண்ணாதீங்க. நார்மலாக ட்விஸ்ட் பண்ணிட்டு லூஸ் விட்டு இப்படி பாருங்கள். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நார்மலாக நீங்கள் வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு போய் பின் பண்ணுறது வந்து இங்கே என்னமோ ஒரு ராடை கட்டி விட்ட மாதிரி இருக்கும். இது வந்து அந்தளவுக்கு க்யூட்டாக இருக்காது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை செக்யூர் பண்ண போகிறேன், ஆனால் அது வெளியில் தெரியக்கூடாது. ஸோ கொஞ்சம் முடியை இப்படி ரேண்டமாக தூக்கி இதுக்குள்ளே வச்சு நான் வந்து பின் பண்ண போகிறேன். ஸோ நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேர் பின்னோ ஏதோ ஒரு கிளிப்போ எடுத்துக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அந்த முடியை எடுத்து இந்த முடி மேலே போட்டு மறைச்சிட போகிறீங்க. ஸோ இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடி எங்கே போகுது அப்படின்றது தெரியாத அழகாக மறைஞ்சிக்கும். அண்ட் உங்கள் முடி வந்து முகத்தில் விழாமையும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லூஸ் ஹேரும் வந்து ராக் பண்ணலாம். ஸோ அதையே நான் இங்கேயும் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஒரு குட்டி இன்வெர்டட் வி. உங்களுக்கு எங்கே முடி வேணும், இந்த ஃப்ரண்ட் லேயரிங் வேலைலாம் வந்து விடணுமா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சைட் பார்ட்டிஷன்றதுனால முடி அளவு வந்து இங்கே கொஞ்சமாக இருக்குது. ஸோ இதையும் எடுத்து நான் வந்து இப்படி பின் பண்ணிக்கிறேன். செட். இந்த மாதிரி செக்யூர் பண்ண அப்புறம் உங்களுடைய ஹேர் ஸ்ப்ரே வச்சு இந்த இடத்துலையும் அதுக்கப்புறம் அந்த பின் பண்ணிங்கல்ல அந்த பின்னு மேலேயும் நீங்கள் கொஞ்சமாக ஹேர் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். எதுவுமே வந்து டிஸ்டர்ப் ஆகாது, அங்கே நிற்கும். நீங்கள் வந்து ஜாலியாக அப்பாடா அப்படின்ட்டு உங்கள் வேலையை பாட்டு நீங்கள் பார்க்கலாம். முடி வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்க போகுது. இப்போ இதிலே அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த முடி கூட வேணாம் கசகசன்னு இருக்குன்னா இதிலே நீங்கள் வந்து போனி டைல் பண்ணிக்கலாம். நல்லா செக்யூர் பண்ணுற ஒரு ஹேர் பேண்ட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டைல் ஆஃப் போனி டைலில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அது நான் என்னென்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு சிம்பிளாக உங்கள் முடி எல்லாத்தையும் பின்னாடி தூக்கி போனி போட போகிறீங்க. ஸோ இந்த போனி வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மேலே தூக்கணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து தூக்கிக்கலாம். நல்லா ஹை போனி போடணுன்னாலும் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் கீழேயே போட்டுக்கணும் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த மாதிரி மிட்டில் போடுறது பிடிக்கும். நல்ல ஒரு செக்யூராக பிடிச்சிக்கிற மாதிரியான ஒரு பேண்ட் எடுத்து நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து டை பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இது வந்து என்னுடைய ஒரு கம்ஃபர்ட் ஹேர் ஸ்டைல். என்கிட்ட வந்து பார்த்தவங்க கேட்டிருக்காங்க கூட, இது என்ன இது, இந்த முடி எங்கே போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் சொன்னேன்ல இதில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றது. இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய நெத்தியாக இருக்குது, இல்லை எனக்கு வந்துட்டு போனி போடும்போது அப்படியே தூக்கி போடுறதுலாம் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் முன்னாடி எடுத்து அதை லூஸ் பண்ணி, இப்போ இந்த இடம்லாம் வந்து எனக்கு முடி இழுக்கவே இல்லை, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பின் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால. ஸோ போனி மட்டும் நீங்கள் வந்து அழகாக போட்டுக்க வேண்டியதான். போனி பார்க்கவும் க்யூட்டாக இருக்கும், அட் த சேம் டைம் இந்த ஹேர் லைனையும் வந்து இது இழுக்க போகிறது கிடையாது. அண்ட் இப்போ நான் இந்த ஷைன் ஸ்ப்ரேயை மட்டும் எடுத்து என்னுடைய முடியில் அடிச்சுக்கிறேன். இதில் இந்த ஃபேஸ் ஃப்ரேமிங் கூந்தல்லாம் இப்படி எடுத்தீங்கன்னு வைங்களேன்,
மோஸ்ட் கம்ஃபியஸ்ட் கியூட்டஸ்ட் ஹேர் ஸ்டைல் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அடுத்தது இந்த ஹை போனி வித் ஹை பஃப், அதுவும் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் காமிக்க போகிறேன். ஜஸ்ட்டு உங்கள் முடியை இந்த மாதிரி பின்னாடி இங்கே எப்படி சீவிக்கோங்க. இது வந்து பிரியங்கா சோப்ராவோட ஒரு லுக்கை இன்ஸ்பயர் பண்ணது. ஓகே, இப்படி எடுத்துட்டு லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள், ஜஸ்ட்டு பின் பண்ணுறதுக்காக பண்ணிவிட்டு இப்படி பண்ணிங்கன்னா அந்த புஃப்னு வரும். நான் வந்து ஒரு ஃபேனே கிடையாது இந்த ஹேர் ஸ்டைலுக்கு. நான் என் வாழ்க்கையில் இதை போட்டு வெளில போனதே கிடையாது. என் வீடியோவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன். அப்புறம் நார்மலாக பின் பண்ணுற மாதிரி பண்ணிக்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் இந்த முடியத்தில் இதை எடுத்து நம்ம டைட்டாக இப்படி பின்னாடி அந்த பின் ஏற்கனவே பண்ணது பக்கத்துலேயே பின் பண்ணிக்க போகிறோம். டைட்டாக இருக்கணும், இது இந்த ஏரியா மட்டும்தான் லூஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த முடியும் ஃபுல்லாக எடுக்க வேணாம், ஜஸ்ட் இந்த பார்ட் வரைக்கும் மட்டும் எடுத்தால் போதும். இது எடுத்து இப்படி பின் பண்ணிக்கிறோம். வெரி இம்பார்ட்டன்ட்லி இதில் இப்போ ஃப்ளைஅவேஸே வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ கையை வச்சு நான் இப்படி தேய்ச்சிட்டு ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இந்த பஃப்பை செட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சு ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையும் தூக்கி ஒரு கோணி போடுறோம். அவ்வளோதான், பிரியங்கா சோப்ரா இன்ஸ்பயர்ட் கோணி. இதில் வந்து திருப்பி ஏதாவது முடி ஃப்ளைஅவேலாம் நீங்கள் வந்து செட் பண்ணோன்னா இப்படி ஹேர் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. வந்து இந்த ஹேர் டூ ரீக்ரியேஷன்ஸ்லாம் வந்து பண்ணது கிடையாது. பட் எனக்கு பார்க்கும்போது சரி இதெல்லாம் ட்ரை பண்ணலாமேன்ட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அந்தளவுக்கு பேக் கோம்பிங்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணது வந்துட்டு உள்ளே வந்து இப்போ நிறைய கேப் இருக்குது. ஆனால் நம்ம செட்டிங் ஸ்ப்ரே வச்சு அடித்ததுனால இது வந்து அழகாக இன்டாக்டாக ஹோல்ட் ஆகி இருக்குது. ஸோ இதுதான் இன்னொரு ஹேர் ஸ்டைல். நீங்கள் வந்துட்டு நல்லா ஒரு வால்யூம் இருக்கிற மாதிரியான ஒரு போனி போடணும்னு ஆசைப்படுறீங்கன்னா திஸ் would be it for you. போனியை கட்டினோடனே இந்த கிளாசிக் நியூஸ் ரீடர் ஹேர் ஸ்டைல் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இங்கே அழகாக வால்யூம் எடுத்து இப்படி பண்ணி காது பின்னாடியிலேருந்து முடி வர்றது, இதை பார்த்தாலே எனக்கு என்னமோ நியூஸ் ரீடர்ஸ் மாதிரியே தான் வந்து ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லுக்கும் வந்து நீங்கள் வந்து புல் பண்ணலாம். என்ன ஹேர் பின் செக்யூரிங் வேலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பின்னாடி க்யூட்டாக பண்ணணும். எனக்கு யாராவது ஹெல்ப் இருந்தாங்கன்னா நான் வந்து க்யூட்டாக பண்ணியிருப்பேன். இது இப்போ கண்ட்ராவியாக இருக்கா இன்னும். ஓகே, அடுத்தது அகைன் ஒரு க்யூட்ஸி ஹேர் ஸ்டைல். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செக்ஷன் எடுத்தோம் பார்த்தீங்களா, இன்வெர்டட் வி, அதே மாதிரி ஒரு செக்ஷன் எடுத்துக்கோங்க. பின்னாடியிலேருந்து நான் வந்து இதை பிரைட் பண்ண போகிறேன். ஓகே, இப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரைடை ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு பின்னாடி டேரெக்ஷன்லேயே பண்ணுங்கள். கொஞ்சம் டைட்டாக பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் அது அந்த டேரெக்ஷனுக்கு போகும். ஏன்னா நமக்கு பிரைட் வந்து இப்படி போய் இப்படி வரப்போகுது. ஸோ 3 4 5 இருங்க 5 இப்படி வந்துடும். இப்போது இந்த சைட் டைரெக்ஷன் இப்படி வச்சு கீழால் பண்ண போகிறோம். ஏன்னா அப்படி போயிட்டு வந்தேன்னா அப்போ தான் அந்த இப்படி வரும். ஃபஸ்ட்டே இப்படி வச்சு பண்ணிட்டிங்கன்னா இப்படியே விழுந்துடும் உங்களுடைய பிரைட். ஸோ நான் வந்து ஜஸ்ட் இதை பின்னிக்க போகிறேன். இதில் நீங்கள் பெரிய சங்காக முடி எடுத்திங்கன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். நான் அப்படி போட்டிருந்தேன் ஆக்சுவலாக. அப்புறம் இப்போ காமிக்கும் போது கொஞ்சம் குட்டி சங்க் முடி எடுத்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் உங்களுடைய நார்மல் ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, குட்டி ரப்பர் பேண்ட், அதை வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. கெஸ் வாட், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஹேர் ஸ்டைல். க்யூட்டான ஒரு பிரைட் சைடில் எப்படி விழும். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய சங்க் கூட எடுக்கலாம். இங்கேருந்து இது வரைக்கும் எடுத்து கூட இப்படி விடலாம், அதுவும் இன்னும் க்யூட்டாக இருக்கும். இதே 2 சங்க் அப்படி போட்டு நீங்கள் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஃப்ளோட் ஹேர் லுக்கில் வந்துட்டு ஒரு க்யூட்டான பிரைட் வச்சு இதில் நீங்கள் வந்து குட்டி குட்டியான ஹேர் ஆக்சசரிஸ்லாம் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு எங்கேயாவது கிராங்கியாக இருக்கிறத மட்டும் இந்த BBluntோட ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிறேன். ஆல்சோ ஸ்ட்ரைட்டன் பண்ணும்போது இந்த முடிக்கு கீழே வந்து ஒரு ட்விஸ்ட் இப்படி லைட்டாக ஒரு பெண்டு யூ மாதிரி பண்ணிங்கன்னு வைங்களேன், அது வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி வேவோடு உங்களுக்கு வந்து கொடுக்கும். லைட்டான ஒரு வேவில் பின் பாயிண்ட் ஸ்ட்ரைட் அண்ட் லுக் வந்து இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். தான் அடுத்த ஹேர் ஸ்டைல். ஸோ இதெல்லாம் என்னுடைய சில டேக்ஸ். உங்களுக்கு வேரபிளாக இருக்கிறதுக்கு டெய்லி வேருக்கு போட்டுக்கிறது. முக்கியமாக நீங்கள் காலேஜ் போகிறீங்கன்னா இந்த ஹேர் ஸ்டைல் சூப்பராக இருக்கும். நான் காமிச்ச அந்த ஸ்லீக் பேக் போனி வித் பஃப் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் போகணும் அப்படின்னும் போது நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக காமிச்சதெல்லாம் அந்த அவுட்டிங்லாம் போகும்போது நீங்கள் போட்டுறீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும், கேர்லியாக இருக்கும், நல்லாயிருக்கும், செமையாக இருக்கும். சீரியஸ்லி ட்ரஸ்ட் மீ. ஓகேவா, அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு மீடியம் லென்த்துன்றதுனால நான் மீடியம் லென்த் ஹேருக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸ் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எனக்கு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றதுனால நான் இதுதான் வந்து காமிக்க முடியும். எனக்கு ரியலி லைக் குட்டி முடி. இன்னும் கூட நான் வந்து சாப் பண்ணலாமான்னு பார்க்குறேன். பட் நோப், அடக்கி வாசிக்கணும், பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. எனிவேஸ் இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். இதில் உங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் என்ன? நான் வந்து யூஸ்வலாக என்னுடைய வீடியோஸ் கூட இதெல்லாம் தான் பண்ணுவேன்.
அதில் உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இதில் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு தெரியப்படுத்திக்கோங்க. ஃபோட்டோ எடுத்து ஸ்டோரி போடுங்க, டேக் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.